வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ IPL 2024 33rd மேட்சோட ரிவ்யூ தான். பஞ்சாப் கிங்ஸ் வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ். சச் அ குரூஷியல் மேட்ச் எங்க நடக்குது? முல்லான்பூர், பஞ்சாபோட ஹோம் கிரவுண்ட்ல. ஸோ ரெண்டு டீமோட ஹெட் டு ஹெட் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். 31 தடவை, அதாவது 31 டைம்ஸ் பிளே பண்ணியிருக்காங்க. அதுல 16 மும்பை வின் பண்ணியிருக்காங்க, 15 பஞ்சாப் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது என்ன பாத்தீங்கன்னா சரியான க்ளோஸ் மார்ஜின்ல ஜஸ்ட் ஒரே ஒரு மேட்ச்ல தான் அஹரா இருக்காங்க மும்பை. ஸோ எந்த அளவுக்கு அப்ப இந்த ரெண்டு டீம் விளையாடி இருக்காங்கன்னு பாத்துக்கோங்க. அதாவது பஞ்சாப் கிங்ஸ் ஃபர்ஸ்ட்ல இருந்தே பாத்தீங்கன்னா என்னைக்குமே டஃப் கொடுத்துருக்காங்க மும்பைக்கு. அதுதான் உண்மையான ஒரு விஷயம். அண்ட் பொறுத்து பார்க்கலாம் இதே மாதிரி இந்த மேட்ச்ல டஃப் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் ரெண்டு டீமுமே பாத்தீங்கன்னா ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ல தான் இருக்காங்க. எஸ், லைக் 8th பொசிஷன் 9th பொசிஷன். ரெண்டு டீமுமே பாத்தீங்கன்னா 6 played 2 win 4 loss. ஸோ கிட்டத்தட்ட ஈக்குவலா தான் இருக்கிறாங்க. ஸோ ரொம்ப குரூஷியல் மேட்ச். அவங்களுக்கு எந்த டீம் தோக்குதோ ஒன்ஸ் அகைன் இட்ஸ் கோயிங் டு பி டஃப் ஃபார் them. எல்லா மேட்சஸும் அவங்க வின் பண்ணி குவாலிஃபயருக்கு வரணும், which is not going to be easy. ஸோ மும்பை இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சச் அ குரூஷியல் கேம். உங்களுக்கு தெரியும், மும்பை இந்தியன்ஸ் 5 times சாம்பியன்ஸ் லைக் சிஎஸ்கே. அதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. ஹர்திக் பாண்டியா அஸ் அ கேப்டனா இந்த சீசன்ல ரொம்பவே ப்ரெஷர் அனுபவிக்கிறாரு. அதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. அஸ் அ கேப்டனாகவும் சரி, அஸ் அ பேட்ஸ்மேனாகவும் சரி, அஸ் அ போலராகவும் சரி, இஸ் ரியலி ஸ்ட்ரகிளிங் தான் சொல்ல முடியும். அண்ட் நிஜமாவே இட்ஸ் கோயிங் டு பி டஃப். இன்னும் போக பாத்தீங்கன்னா இட்ஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி. IPL உங்களுக்கு தெரியும் இல்லை, இட்ஸ் அ க்ரூவல் டோர்னமெண்ட். அதாவது உங்களுக்கு ஈஸியா இருக்காது, போக டஃப் கொடுத்துட்டே இருப்பாங்க எல்லா டீம்ஸுமே. எஸ்பெஷலி இந்த டோர்னமெண்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்பவே டஃபா போயிட்டு இருக்குங்க லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும் போது. ஸோ 10 டீம்ஸ்ல கிட்டத்தட்ட அட்லீஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 7 டீம்ஸ் பயங்கரமா டஃப் கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல இப்போ பஞ்சாப் அண்ட் மும்பை பாத்தீங்கன்னா இதுல யார் வின் பண்றாங்களோ அவங்க ஒரு 8வது டீமும் அவங்களும் ஒரு 6 pointsல நிப்பாங்க. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ரியலி ஃபன். அதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை, ஒரு ஸ்பெக்டேட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல. ஸோ இப்போ ரெண்டு டீமோட பிளேயிங் லெவன் என்ன சேஞ்சஸ் இருக்கும் அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ முல்லான்பூர்ல நடக்க போது ஃபர்ஸ்ட் நம்ம பிச் ரிப்போர்ட் பத்தி சொல்லிடலாம். முல்லான்பூர் பிச் பாத்தீங்கன்னா நாட் அ கிரேட் பேட்டிங் விக்கெட். ஒரு ரீசெண்ட் டைம்ஸ்ல லோ ஸ்கோரிங் கேம்லாம் பார்த்தோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா ப்ராபப்ளி அந்த ஒரு 160 170 டைப் ஆஃப் விக்கெட் மாதிரி தான் இருக்கும். இல்ல அவங்க ஃப்ரெஷ் விக்கெட் லைட் பண்ணாங்கன்னா, ஒரு பேட்டிங் ட்ராக் மாதிரி லைட் பண்ணாங்கன்னா ஒரு 180க்கு மேல பார்க்கலாம். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் மேட்ச் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. டியூ இல்லைன்னா ஐ திங்க் ஃபர்ஸ்ட் பேட்டிங் விளையாடுறது பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன் முல்லன்பூர்ல. அண்ட் கண்டிஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, மழை கீழே எதுவும் இல்லை. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி a good day, அதுல எந்த டவுட்டும் இல்லை. அண்ட் பிளேயிங் லெவன் when it comes to பஞ்சாப் கிங்ஸ், எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா இங்கதான் ஒரு பெரிய கன்ஃபியூஷன். ஏன்னா அவங்க லாஸ்ட் மேட்சே அதர்வா டயர் உள்ள எடுத்துட்டு வந்தாங்க. அண்ட் பிரப் சிம்ரன் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்காரு, ராகுல் சஹர் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்காரு. பட் அவங்களெல்லாம் ஒரு இம்பாக்ட் சப்பா வச்சிருக்காங்க, தேவைப்பட்டுச்சுன்னா யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு ராகுல் சஹர் ஃபர்ஸ்ட் 2 மேட்சஸ் சரியா போடல, அதனால ட்ராப் பண்ணாங்க. மேபி இந்த மேட்ச்ல ஒரு இம்பாக்ட் சப்பா அவரை கொண்டு வரலாமா? ஏன்னா லெக் ஸ்பின்னர்ஸ் அவர் ஜென்ரலா மும்பையோட கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி அவர் ஃபார்மர் மும்பை பிளேயரும் கூட. ஸோ அதனால அது யோசிக்கிறோம் எப்படி கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஏன்னா கொஞ்சம் லெக் ஸ்பின் ரீசெண்ட் டைம்ஸ்ல முல்லான்பூர் விக்கெட் கொஞ்சம் ஸ்லோவா இருந்தனால லெக் ஸ்பின் கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ அந்த வகையில நான் சொல்லிட்டு இருக்கேன். பார்க்கலாம் அவங்க என்ன பண்ண போறாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க பெருசா பிளேயிங் லெவல்ல எந்த சேஞ்சும் பண்ண போறது இல்லைங்க. என்னதான் போன மேட்ச் அவங்க தோத்தாலும், பட் தே ஆர் நாட் கோயிங் டு சேஞ்ச் எனி பிளேயர். அது ஷூரா தெரிஞ்சிருச்சு. அண்ட் பேஸ்டோக்கு ஐ திங்க் 1 லாஸ்ட் சான்ஸ். ஏன்னா முதல்ல ஒரு 7 மேட்ச் கொடுத்துடலாம்டா அப்படின்ற மாதிரி தான் அவங்க பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க அவர் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்கும் போது. ஸோ ஒரு ஃபைனல் சான்ஸ். ஏன்னா மும்பை இந்தியன்ஸ் மாதிரி ஒரு டஃப்பான ஒரு டீம் ட்ரஸ்ட் பண்ணலாம் பேர்ஸ்டோ மாதிரி ஒரு பிளேயர் அப்படின்னு நினைச்சு அவங்க ஒரு ஃபைனல் சான்ஸ் கொடுக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நான் கூட யோசிச்சேன் ஒருவேளை ரீலி ரூசோ உள்ள வருவாரா அப்படின்னு. பட் சின்ஸ் ஷிகர் தவான் இன்னும் பாத்தீங்கன்னா ஒரு 4-5 நாளைக்கு இன்னுமே ஃபர்தராகவே பாத்தீங்கன்னா இருக்க மாட்டாருன்றதுனால டியூ டு அந்த ஷோல்டர் இன்ஜுரி. ஸோ பெட்டர் அவங்க பாத்தீங்கன்னா பேஸ்டோ வச்சு தான் போவாங்க. எனக்கு அதுலேயே கிளியரா தெரிஞ்சிருச்சு. ஏன்னா வேற எதுவும் பெருசா அவங்க கிட்ட ஸ்ட்ராங்கான ஒரு என்ன சொல்றது 3, 4, 5 இல்லை, புரியுதா உங்களுக்கு? ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் போவாங்க. ஸோ மிடில் ஆர்டர் சஷாங்க் அண்ட் அசுதோஷ் அவங்க ரொம்ப கீ பிளேயரா இருப்பாங்க, as well as லிவிங்ஸ்டன். அண்ட் ஹோப்ஃபுல்லி இட் வில் பி a good match நினைக்கிறோம். ஸோ பஞ்சாப் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இன்னும் பெரிய சேஞ்சஸ் இருக்காது. they might go with the same playing 11 unless if there is any injury forced changes. சரிங்களா? ஸோ when it comes to மும்பை இந்தியன்ஸ், ஐ திங்க் அவங்க டெஃபினட்டா ஒரு சேஞ்ச் பண்ணி ஆகணுங்க. அவங்க என்னதான் இந்த சீரீஸ்ல பூரா விளையாடிட்டு இருந்தாலும், லாஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா சிஎஸ்கேவோட தோத்தாலும் அவங்க தொடர்ந்து ஒரு 2 மேட்ச் வின் பண்ணாங்க, புரியுதா உங்களுக்கு? ஸோ த ஓல்டு மும்பை இஸ் பேக் அப்படின்ற மாதிரி தான் நம்ம நினைச்சோம். ஈவன் சிஎஸ்கேவோட கூட பாத்தீங்கன்னா மார்ஜின் ஆஃப் அவங்க லாஸ் பாத்தீங்கன்னா ஒரு 20 ரன்ஸ் மேபி இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணிக்கலாம். 20 ரன்ஸ் என்ன டிஃபரன்ஸ் நமக்கு நல்லா தெரியும். MS தோனி அவர்கள் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 3 6 தொடர்ந்து அடிச்சாரு பாத்தீங்களா, அதுதான் ஒரு மேஜர் டிஃபரன்ஸ். ஸோ அந்த வகையில் பாத்தீங்கன்னா they did a decent job அப்படின்னு சொல்லலாம். ஹர்திக் பாண்டியா as a கேப்டனா சில டாக்டிக்கல் மிஸ்டேக்ஸ் பண்ணாரு. அவரை லாஸ்ட் ஓவர் அவரே போட்டது ஒரு மிகப்பெரிய தவறு. அட் த சேம் டைம் பாத்தீங்கன்னா போலர்ஸ் சரியா கொஞ்சம் ஷஃபிள் பண்ணல. மேபி ஒரு ஸ்பின்னரை பரவாயில்ல, என்ன வேணாலும் ஆனா பரவாயில்ல, ஒரு கேம்பிள் எடுத்திருக்கலாம். அண்ட் பேட்டிங்லயும் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரகிளிங் அலாட். ஸோ பட் அது ஒரு பக்கம். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் அவங்க டீம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இட்ஸ் ஸ்ட்ராங் டீம் தாங்க. அதுல எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இந்த ஒன் சேஞ்ச் நான் யாரை பண்ணணும்னு சொல்றேன்னா, கண்டிப்பா நுவாந்த் துஷாரா ஷுட் கம் இன் பிளேஸ் ஆஃப் ரொமோரியா ஷெப்பர்ட். ரொமோரியா ஷெப்பர்ட் 10 பால்ல 39 டெல்லியோட அடிச்சார்னா தட் இஸ் a different scenario and different bowling attack.
புரியுதா உங்களுக்கு? நார்கே வந்து ஃபார்ம்லேயே இல்லை, நல்ல லென்த்ல அடிச்சாரு. பட் சோமரேஷ் ஷெப்பர்ட் எல்லா மேட்ச்லயும் அந்த மாதிரி விளையாட முடியாது. பிளஸ் அவரோட போலிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஆர்டினரி பவுலர் தாங்க. அவரோட போலிங்ல அட்லீஸ்ட் ஒரு 50 ரன்ஸ் மேல 10 ரன்ஸ்க்கு மேல ரன்ஸ் பெர் ஓவர் கொடுத்துட்டு இருப்பாரு எல்லா மேட்ச்லயுமே. ஸோ நாட் எஃபெக்டிவ் ஃபாஸ்ட் பவுலர் அவர். புரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த வகையில் நீங்க நபியை ட்ராப் பண்ணாம ஷெப்பர்டை ட்ராப் பண்ணிட்டு நீங்க நுவான் தோசரா உள்ள கொண்டு வந்தீங்கன்னா போலிங் இன்னுமே ஸ்ட்ராங் ஆகும். இமேஜின் பண்ணி பாருங்க, ஜஸ்பிரீத் பும்ரா ஒரு பக்கம், கோட்ஸி ஒரு பக்கம், துஷாரா. ஸோ உங்களுக்கு வந்து உங்களோட ஃபாஸ்ட் போலிங் இங்கே வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. ஈவன் மதுவாலும் ஆட் பண்ணிக்கோங்க, 4 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கன்னு மாதிரி. துஷாரா அண்ட் பும்ரா கேன் போல் டெத்து. ஸோ நீங்க என்ன பண்ணலாம், சம்டைம்ஸ் துஷாரா உங்களுக்கு டெத்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இனிஷியலா நீங்க 2 overs துஷாராக்கு வேணாலும் கொடுக்கலாம், இல்ல ஒரு ஓவர் கொடுக்கலாம். நீங்க தைரியமா ஜஸ்பிரீத் பும்ராவை பவர் பிளேல 2 overs கொடுக்கலாம். புரியுதா உங்களுக்கு? நீங்க துஷாரா எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா, ஏன்னா டெத்ல போடுறதுக்கு துஷாரா இருக்காரு. இன் பிட்வீன்ல ஆகாஷ் மதுவால் அண்ட் கோட்ஸையும் வச்சு நீங்க பேட்ஸ்மேன் சொல்றது ஆப்போனன்ட் அட்டாக் பண்ணலாம். அண்ட் ஸ்பின் பாயிண்ட் ஆஃப் வியூல ஐ திங்க் நபி பவர் பிளேல ஒரு ஓவர் 2 ஓவர் போடுறாரு, இன் பிட்வீன்ல ஒரு ஓவர் கொடுக்கலாம். ஸோ நல்லா இருக்கு ஆக்சுவலா. ஓவராலா நீங்க துஷாரா எடுத்துட்டு வந்துட்டாங்களே, அவங்க போலிங் பயங்கர ஸ்ட்ராங் ஆயிடும். ரொமாரியோ ஷெப்பர்ட் இருந்துதான் மும்பை இந்தியன்ஸ் பேட்டிங்கை ஸ்ட்ராங் படுத்தணும் ஒன்றும் அவசியமே இல்லைங்க. எடுத்து பாருங்க, ஒரு டாப் 6 டாப் 7 இருக்கும் தரமான பேட்டிங். முகமது நபி கூட செம்மையா கான்ட்ரிபியூட் பண்ணுவார் பேட்டிங்ல. ஸோ ஐ திங்க் இதை கண்டிப்பா அவங்க யோசிக்கணும். துஷாரா வந்தா டெஃபினட்டா அவங்களோட போலிங்கும் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ஐ திங்க் தே கேன் ரியலி கிவ் அ கம்பேக். ஒன்ஸ் அகேன் ஒரு குட் கம்பேக் கொடுக்கலாம். தொடர்ந்து ஒரு 3 மேட்ச் வின் பண்ணி கண்டிப்பா வரலாம். பார்க்கலாம் மும்பை அந்த டிசிஷன் எடுப்பாங்களான்னு சொல்லிட்டு. ஐ திங்க் தே ஹேவ் டு டேக். இல்லைன்னா ஆப்வியஸ்லி அவங்க வந்து இருக்கிற போலர்ஸ் தான் ட்ரெஸ் பண்ணி விளாடுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் மேட்ச் தோத்தாங்கன்னா டெஃபினட்டா பயங்கரமா ப்ரெஷர் அனுபவிப்பாங்க, ஏன் துஷாராவை சேர்க்கலன்னு சொல்லிட்டு. ஐ திங்க் திஸ் இஸ் அ கரெக்ட் டைம் டு பிளே துஷாரா. இதுதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்போ நம்ம ஃபேண்டசி 11 ப்ரெடிக்ஷன் போலாம் வாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி கண்டிப்பா எல்லாரும் கேட்பீங்க, யார் வின் பண்ணுவான்னு சொல்றீங்க அப்படின்னு. எனக்கு என்னவோ மும்பை மைட் வின் திஸ் மேட்ச். they'll give a comeback. ஏன்னா இது ஒரு இம்பார்ட்டன்ட் கேம் அப்படின்ற மாதிரி தோணுது. அதனால வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப் கொஞ்சம் டஃப் கொடுப்பாங்க, பட் மும்பை ஒரு மூமெண்ட்ல வின் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம். திஸ் இஸ் மை ப்ரெடிக்ஷன். அண்ட் ஃபேண்டசி 11 ப்ரெடிக்ஷன்ல டோட்டலா 11 டீம்ஸ். ஸோ 6 டீம்ஸ் ஐ வில் கோ வித் மும்பை அண்ட் 5 டீம்ஸ் ஐ வில் கோ வித் பஞ்சாப். ஸோ மும்பை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா ரோஹித் சர்மா நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. லாஸ்ட் மேட்ச் 100 அடிச்சாரு. ஸோ பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுப்பாரு. இஷான் கிஷனும் as a கீப்பரா உங்களுக்கு வந்து as a பேட்ஸ்மேனா நல்லா பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுப்பாரு. சூரியகுமார் யாதவ் கண்ணை மூடிட்டு நீங்க எடுக்கணும், யோசிக்கவே கூடாது. ஏன்னா அதாவது பாத்தீங்கன்னா டக் ஒன்று அடிச்சாரு, அப்புறம் ஒரு 50 அடிச்சு ஃபார்முக்கு வந்தாரு. சிஎஸ்கேவோட ஒரு டக் அடிச்சாரு. பட் ஆனா அது ஒரு நல்ல ஷாட், சரியா எலவேஷனும் தூக்கி விட்டுருக்கலாம். பட் அந்த செம கேட்ச் ஃப்ரம் முஸ்தபிசூர். அதனால வந்து பாத்தீங்கன்னா எனிவே சூரியகுமார் யாதவ் விளையாடணும். அண்ட் அட் த சேம் டைம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவங்க கிட்ட இப்போ இம்பார்ட்டண்டா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க, விக்கெட் டேக்கிங் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜஸ்பிரீத் பும்ரா அண்ட் கோட்ஸி இவங்க 2 பேரும் எடுத்துப்பேன். ஏன்னா 2 பேருமே விக்கெட் டேக்கிங் பவுலர்ஸ். அண்ட் பும்ராவை நீங்கள் எடுக்காம இருக்கவே முடியாது. ஸோ ஆப்வியஸ்லி இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக வந்து நிற்கும். அண்ட் ஒன் மோர் பேட்ஸ்மேன் கண்டிப்பாக ஐ வில் பி டெம்ப்டட் டு கோ வித் திலக் வர்மா. புரியுது? அவங்களுக்கு 3 பவுலர்ஸ் பதில் ஐ கேன் கோ வித் திலக் வர்மா. ஸோ ப்ராபப்ளி வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா, இஷான் கிஷன், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஜஸ்பிரீத் பும்ரா அண்ட் கோட்ஸி. அண்ட் அதர் சைட் maybe we can go with Livingston, Ashutosh, Shashank, Sam Curran and Arshdeep Singh. I'll be tempted to go with Rabada, but Arshdeep Singh டெத்லையும் போடுறாரு. மேபி இன்னும் கொஞ்சம் விக்கெட்ஸ் எடுக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதுதான் என்னோட 5 மெம்பர்ஸ் ஃப்ரம் பஞ்சாப். ஸோ சாம் குரான் ஆல்ரவுண்ட் ஆப்ஷன் வேணும்னா நீங்க சாம் குரான் வச்சுக்கோங்க. இல்ல பேர்ஸ்டோ இந்த மேட்ச்ல அடிப்பாரு அப்படின்னா நீங்க பேர்ஸ்டோ வச்சுக்கலாம். இந்த 2 சேஞ்ச் சிச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டாஸை பொறுத்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம்ன்றதான் என்னோட ஒரு கருத்து. ஸோ இந்த பிளேயிங் 11 உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃபேண்டசியில தாராளமா போட்டுக்கோங்க. அண்ட் தாராளமா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.